அனைவருக்கும் வணக்கம். நல்லா நினச்சி பாருங்கள், நீங்கள் எப்படி இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த உலகத்துக்கு பற்றி தெரிஞ்சுக்கிட்டது சின்ன காலத்தில் நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தீங்களா? இல்லை தானே. நீங்கள் இப்போ வாழும்போது உங்களுக்கு தெரிஞ்சது அது எல்லாமே யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தானே. ஏன்னா இப்போ நீங்கள் நடக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறீங்கன்னா, இப்போ ஏதாவது படிக்கிறீங்கன்னா, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது எல்லாமே யாராவது சொன்னது தானே உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த உலகம்னு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அனுபவிக்கிறது தான் நீங்கள் உலகம்னு சொல்கிறீங்க. நடக்கிறதுக்கு கூட தெரியாதவர் தானே நீங்கள்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லையா? நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் இப்போ நடக்கும்போது அது நடக்கும்போது நீங்கள் தான் நடக்கிறீங்கன்னு உங்களுக்கு யோசனை வருது தானே. நான் நடக்கிறேன், நல்லா நடக்க வேண்டும். யாராவது நான் என்னோட பார்த்து யாராவது ஏதாவது கேள்வி பண்ணுறாங்களா, ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வருது தானே. ஆனால் அது யாராவது சொல்லி கொடுத்தது தானே உங்களோட நடக்கிறதுன்னு சொல்கிறது. நீங்கள் நடக்கிறது, நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு பேசுகிறது உங்களோடதுன்னா அது யாராவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவசியம் இருக்கா? சின்ன காலத்தில் அது உங்களுக்கு தெரியாதது தானே. அது நீங்கள் இப்போ எந்த மொழியாலையும் பேச முடியும், ஆங்கில மொழியோ தமிழோ எந்த மொழியாலும் பரவாயில்ல. ஆனால் அது நீங்கள் பேசுகிறது யாராவது சொல்லி கொடுத்தனால தானே. அப்போ அந்த பேசுகிறதும் உங்களோட இல்லை, நடக்கிறதும் உங்களோட இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லை யாராவது சொல்லி கொடுத்ததா? யாராவது சொல்லி கொடுத்த விஷயங்கள் தானே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. கேட்குறது யாராவது சொல்லி கொடுத்த விஷயங்கள் தானே நீங்கள் கேட்குறது. இந்த சத்தம், அம்மானு சொல்கிற சத்தம், அப்பான்னு சொல்கிற சத்தம், இல்லைனா இந்த உலகத்தில் கேட்குற பாட்டுகள், அது எல்லாமே யாராவது சொல்லி கொடுத்தாங்க தானே. இது பாட்டு, இது அம்மா, இது அப்பா, இந்த சத்தம் அம்மாவோட, இந்த சத்தம் அப்பாவோட, அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தது தானே. அப்போ சத்தமும் உங்களோட இல்லை. ருசிகள், உங்களுக்கு தெரிஞ்ச ருசிகள் உங்களோடதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நல்லா நினச்சி பாருங்கள். இப்போ சாப்பிட்ற உணவில் இருக்கிற ருசிகள் இருக்குது தானே, அதுகளோட பேருகள் யாராவது சொன்னாங்க சார், இது இந்த ருசி, இது அந்த ருசி, அதுதான் இது அப்படின்னு சொல்லனால தானே உங்களுக்கு ருசிகள் தெரிஞ்சு வர்றது. அப்போ ருசிகளும் உங்களோடது இல்லை. வாசனை இருக்குது தானே, அந்த வாசனைகளும் உங்களோட தான், அதுவும் யாராவது சொல்லி கொடுத்தது தானே. அப்போ நீங்கன்னு சொல்கிறது யாராவது சொல்லி கொடுத்த விஷயம் தானே. யாராவது சொல்லி கொடுத்தீங்க தானே. நீங்கன்னு இப்போ சொல்கிறது உங்களுக்கு தெரிகிற உருவங்கள், ரூபங்கள், சத்தங்கள், வாசனைகள், இல்லைனா உங்களுக்கு தெரிகிற விஷயங்கள் இருக்கிறது தானே. இந்த 5க்கு இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிற 5 விதங்கள் இருக்கு தானே. சத்தத்தால், இல்லைனா நம்மளை சொல்லணும் இந்த கண்ணால் பார்த்து, சத்தத்தால் கேட்டுட்டு, 3வதாக நம்ம சொல்கிறோம் இந்த வாசனையால், ருசியால், அப்படி தானே. இந்த உடம்பு பட்டதுனால, உடம்புக்கு படும்போது தான் இந்த உலகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த ஸ்பர்ஷம், அந்த மாதிரி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் 5 இருக்குது. அந்த 5 தானே நீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 5லேருந்து வேறையா ஏதாவது இருக்கா நீங்கன்னு? எல்லா விஷயங்களும் நல்லா நினச்சி பாருங்கள். அந்த 5 விஷயங்கள் நீங்கன்னு சொல்லும்போது அந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இந்த உலகத்தில் இருந்து தானே. அப்போ உலகத்தில் இருந்து யாராவது சொன்னனால தானே இந்த 5 உங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ இந்த 5 தெரிஞ்சதும் இந்த உலகத்தில் யாராவது சொன்னனால தான். அப்போ இந்த 5ம் நீங்க உங்களுக்கு வர யோசனை மட்டும்தான் நீங்கன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கன்னு சொல்கிறது யார்? நல்லா நினச்சி பாருங்கள். நீங்கன்னு ஒரு யோசனை வருது, அந்த யோசனை தெரிஞ்சுக்கிறது சத்தத்தால், ரூபத்தால், உருவத்தால், ஸ்பர்ஷத்தால், அந்த மாதிரி இந்த விஷயங்களத்தால் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அந்த தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிற உண்மை. அது தெரிஞ்சுக்கிட்டா இது இந்த உலகத்தில் இருக்கிற உண்மை உங்களோடன்னு எதுவும் இந்த உலகத்தில் இருக்கிறது இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் உண்மையாகவே நிம்மதியாக வாழ்வீங்க. உங்களுக்கு மன ரீதி இல்லாமல் இருக்கிறது, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது எல்லா நேரத்திலும் நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கை உண்மையானதுன்னு இல்லைன்னு, உண்மையாகவே உங்களோட வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான மன ரீதி. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா நொடிகளிலும் முயற்சி பண்ணுங்க.